பாலும் திடிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. கடவுளர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். ஆங்கில புத்தாண்டுகள் பலன்களை பற்றி பார்ப்பதற்காக சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி சோமையாகிய நானும் KS ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம். நம்ம ஒவ்வொரு வருஷமும் வருஷ புத்தாண்டு பலன்களை பார்த்துட்டு வரோம். அதேமாரி இப்போ பார்க்க போகிறது இந்த நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம் மார்கழி மாதம் 15ஆம் தேதி, அதாவது ஆங்கில தேதி அப்படின்றது 1/1/2024 திங்கட்கிழமை மிட்நைட்டு 12 மணிக்கு புத்தாண்டு பிறக்குது. இந்த புத்தாண்டு எல்லாருக்கும் எல்லா வளமும் நலமும் அமையறதுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான ஆசீர்வாதங்களையும் நமஸ்காரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ புத்தாண்டு பலன் பார்க்க போகிறோம். புத்தாண்டு அன்னைக்கு கிரக நிலவரம் என்னென்ன இருக்குது, நம்ம எல்லாமே சொல்லக்கூடியது எல்லாமே கிரகங்கள் நிலவரத்தை வச்சு தான் வரக்கூடிய ஆண்டு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம கணிக்க போகிறோம். அதே போல் இப்போ பார்க்க போகிறது என்னென்ன கிரகங்கள் என்னென்ன பலன்கள் தரப்போகுது, என்னென்ன பெயர்ச்சிகள் இந்த ஆண்டு இருக்குது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். அதே போல் நாட்டுக்கு நடக்கக்கூடிய நல்ல பலன்கள், சில வெள்ளம் மற்றும் இயற்கை விபத்துக்கள் எதுவும் இருக்கா அதையும் நம்ம இப்போ ஜோதிடத்தில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னாக்க நம்ம ஐயா சக்தி சோமையா அவங்க இந்த ஆண்டு பிறக்கின்ற மிட்நைட் 12 மணி 1 நிமிஷத்துக்கு கிரக நிலவரம் என்னென்ன, கோல்சாரம் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம ஐயா சக்தி சோமையா அவங்க சொல்லுவாங்க. நம்ம இப்போ ஆங்கில புத்தாண்டை பற்றி பார்க்குறதுக்காக வந்திருக்கிறோம். இந்த ஆங்கில புத்தாண்டுங்கிறது எல்லா வருஷமே ஜனவரி 1ஆம் தேதி அன்னைக்கு தான் பிறக்கும். அந்த ஜனவரி 1ங்கிறது இந்த வரக்கூடிய ஜனவரி 1/1/2024 அன்னைக்கு ஆங்கில புது வருடம் பிறக்கிறது. அப்போ உள்ள கிரக நிலைகளை பற்றி பார்ப்போம். மேசத்தில் குரு பகவான் இருக்கார். இந்த குரு பகவான் 1/5/2024 அன்னைக்கு மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு மாறுறாரு. இந்த வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு, ராகு, கேது, சனி இந்த 4 பேரும் தான் வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடியது. அதில் குருவை தவிர வேறு யாரும் இந்த ஆண்டு மாற்றம் கிடையாது. அதுக்கப்புறமா மற்ற கிரகங்கள் இருக்கிறத சொல்கிறேன். கன்னியில் கேதுவும், விருச்சிகத்தில் புதன் சுக்கிர பகவானும், தனுசுல சூரியன் செவ்வாய் பகவானும், கும்பத்தில் ஆட்சி பெற்ற சனி பகவானும், மீனத்தில் ராகு பகவானும் இருக்கிறாங்க. இந்த நிலைகளை கொண்டு இந்த ஆண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி வரிசையாக ஒரு ராசிக்காக பார்த்துட்டு வருவோம். பொதுவான பலன் அப்படின்ற சில விஷயத்தை இப்போ பார்ப்போம். பொதுவான பலன்கள் அப்படின்னு பார்த்தோமே ஆனால் இந்த வருஷம் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் பரிவர்த்தனை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த வருஷம் பிறக்கிறது பெரிய விசேஷம். பொதுவாகவே இந்த வருஷம் பார்த்தேன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் பார்த்தேன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் ஆரம்பிக்கிறது. அதனால் ரியல் எஸ்டேட்லாம் 10 மடங்கு 12 மடங்கெல்லாம் உங்களுக்கு விலை போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய ஏற்றங்கள் கிடைக்கும். ஆனால் இந்த வருஷம் பார்த்தேனால் உடல் நல குறைவுகள் கொஞ்சம் அதிகமாக வரும். ஏன்னா பிறக்கக்கூடிய கன்னியா லக்னத்தில் கேது பகவான் இருக்கிறதுனாலையும் சமசப்தமத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனாலையும் உடல் நல குறைவுகள் பொதுவாகவே இந்த இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மழை வெள்ளம் மிகவும் அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா குரு பகவான் அவர் உபயராசிக்கு இருக்கிறவர், உபயராசிக்காரர்னு சொல்லக்கூடிய 9-12க்கு உண்டான காலபுருஷ தத்துவத்தின் 9-12க்கு உண்டான காரகத்துவம் பெற்றவர். அந்த குரு பகவான் நெருப்பு ராசியும் நீர் ராசிக்கும் அதிபதினு சொல்லக்கூடியவர் இந்த வாட்டி நிலராசியில் போய் 1/5க்கு மேலே உட்கார்றதுனால சில பிரச்சனைகள் நெருப்பினாலும் நீரினாலும் வரக்கூடியது மிகவும் அதிகமாக இருக்கும். பயிர்கள் சேதங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு. ஆடு மாடுகள் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆடு மாடுகளுக்கு நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எல்லா விஷயம் தனம், அதாவது இந்திய பொருளாதாரம்ன்றது பார்த்தாலேனா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஏன்னா காலபுருஷ தத்துவத்தின் 2ஆம் இடத்தில் குரு பகவான் அவர் போய் இருக்கார். செலவுகள் கட்டுக்குள்ள வரும். கடல் வாணிபம் அதிகமாக பெருகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். ஷேர், லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த போதைப் பொருட்களினுடைய மூமெண்ட்டுன்னு சொல்லக்கூடியது அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் இருக்குது. அதனால் பொதுவாக பார்த்தேனால் மழையும் அதிகம், வெள்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. நிலத்தில் நெருப்பினால் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.
இதெல்லாம் வந்து இந்த வருஷத்தில் நிச்சயமாக வரும். அதனால் பூகம்பம் இருக்கக்கூடிய வாய்ப்பு, அதுவும் நார்த் ஈஸ்டர்ன் சைடில் பூகம்பம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதை தவிர இந்த வருஷத்தில் பொது பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்றத பற்றி ஐயா ஹரிஹர ஐயா கிட்ட கேட்போம். 11 நாளில் உங்கள் A to Z பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலை காண புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் மாந்திரீகம், மூலிகை, பரிகாரம், பூஜை, பிரசன்னம் மூலமாக நீங்கள் உலகத்தில் எங்கு இருந்தாலும் 100% தீர்வு காண அதோடு அதிசயம் நிகழ்த்தும் யட்சினி குட்டி பேச வைத்து கொடுக்கப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. மூல நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும், பூராட நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும், உத்திராடம் 1ஆம் பாதம் கொண்டவர்களும் தனுசு ராசி நேயர்கள். இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு வந்து இது வரைக்கும் 7.5 நாட்டு சனியில் இருந்தாங்க. அதில் செகண்ட் ரவுண்டாக இருந்தாங்கன்னா அவங்க ரொம்ப பிரமாதமாக இருந்திருப்பாங்க. ஆனால் முதல் ரவுண்டு, 3ஆவது ரவுண்டு இந்த மாரிலாம் இருந்தால், 3ஆவது ரவுண்டாக இருந்தால் உடல்நிலை தொல்லைகள் கொடுத்துருக்கும். முதல் ரவுண்டாக இருந்ததுன்னா அவங்களுடைய வருமான குறைவுகள், செலவுகள் இதெல்லாம் இருந்திருக்கும். அதில் இருந்து இப்போ விடுபடக்கூடிய காலம் இந்த 2024 அற்புதமாக அமைஞ்சிருக்கு. ஆனால் இதெல்லாம் நான் சொன்னாலும் கூட உங்களுக்கு உங்களுடைய ராசியாதிபதி போய் 5ஆம் இடமான திரிகோணத்திலேயே இருந்து அவர் உங்களுடைய ராசியவே பார்த்துட்டார். அதனால் வந்து உங்களுக்கு சொன்ன பலன்கள்லாம் மிக குறைவாக இருந்திருக்கலாம். இருந்தாலும் இப்போ வந்து உங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து 3ஆம் இடத்துக்கு போயிருக்கிறது, தைரியஸ்தானம், வீரியஸ்தானத்துக்கு போயிருக்கார். அதனால் எதையுமே வந்து உங்களுக்கு வந்து சிறப்பாக செய்யக்கூடிய காலமாக, நல்ல பொன்னான ஆண்டாக அமையக்கூடிய காலமாக இந்த ஆண்டு உங்களுக்கு அற்புதமாக அமைய போகிறது. குரு பகவானும் வந்து 1/5/2024 அன்னைக்கு வந்து அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான ரிஷபத்துக்கு போயிடுறார். அவர் 6ஆம் இடத்துக்கு போனாலும் நல்லதே செய்யக்கூடியவராக இருப்பார். 3ஆம் இடத்துல இருக்கிற சனியும் 6ஆம் இடத்துல இருக்கிற குருவும் நல்ல பலமாக இருக்குங்க. அதை பற்றி உள்ள விவரங்களை பற்றி நம்மளுடைய டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவங்க தெளிவாக விளக்கமாக சொல்லுவாங்க. ஐயா நல்லா விளக்கமாக சொன்னீங்க. எப்பொழுதுமே நம்மளுடைய ராசிநாதன் நம்மளோட ராசியை பார்த்தாக்க மேலும் பலம் கூடக்கூடிய காலகட்டங்கள். அப்போ இந்த காலகட்டங்களில் திருமணமானியே ரொம்ப நாளாக சந்தான பிராப்தி இல்லாதவங்களுக்கு வம்சம் விருத்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா ராசிநாதன் ராசிக்கு 5ல் இருக்கார். 5ஆம் இடம் அப்படின்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம். பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானாதிபதியே அங்கே இருக்கார். அவருக்கு இடம் கொடுத்த அங்காரக பகவான் வருஷம் தொடங்கும் போது பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கார். அப்போ இந்த காம்பினேஷன் சரியான காம்பினேஷன். அதே போல் திருமண தடை ஏற்பட்டுக்கிட்டு இருந்த பெண்களுக்கு, சாமி நானும் என் பொண்ணுக்கு ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டே இருக்கேன், என்ன காரணம்னே தெரியல, எதனாலன்னே தெரியல, திருமண தடையும் தாமதம் வந்துக்கிட்டே இருக்குது, என்னதான் பண்ணினா எனக்கு திருமணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னா குருபலம் என்கின்ற வியாழன் நோக்கு வந்துருச்சு. அதே போல் சனி பகவான் 7 ஆண்டுகளாக உங்களை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்தார். அவர் விட்டு போயாச்சு. விட்டு போகும்பொழுது நல்ல செய்கைகளை செய்வார். அப்போ இதுவரை திருமணம் தடை ஏற்பட்டிருந்த பெண்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா உத்தியோகம் பார்க்கக்கூடிய பெண்களை பொறுத்தளவுக்கு உத்தியோகத்தில் கடந்த 7.5 வருஷமாகவே படாத பாடுபட்டு, ஆனால் நல்ல மூலக்காரங்க, நல்ல வேலைக்காரங்க, நீங்கள் செய்த வேலையை செய்யும்பொழுது நல்லா ரெகனைஸ் பண்ணுவாங்க. ஆனால் பதவி உயர்வும் பண வரவும் கொடுக்கும்போது என்னம்மா செய்ய வேண்டிய வேலைன்னு செஞ்சேன், அந்த செஞ்ச வேலைக்கு தான் சம்பளம் கொடுத்துட்டேன் அப்படின்னு உங்களை சங்கடப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க கடந்த 7.5 வருஷமாக. அதை விட்டு விலகி நீங்கள் செய்த வேலையை அங்கீகரிக்கப்பட்டு உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டாகும். இதை தவிர பண வரவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இதை தவிர மாணவர்களை பொறுத்தளவுக்கு இந்த தனுராசியை பொறுத்தளவுக்கு 7.5 வருஷமாகவே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. இப்போ அதை விட்டுட்டு வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா உங்களோட சுயமுயற்சியை உங்களோட ராசிநாதன் தூண்டி விடுறாரு. சும்மா இருக்கிறதோட தூண்டி விடும்பொழுது நெருப்பு இருக்கு, அகல் இருக்குது பார்த்தீங்களா, அகலை தூண்டி விடும்போது எப்படி பிரகாசமாக எரியுமோ அதே போல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ன்ற சொல்லக்கூடிய எக்ஸாமில் நினச்ச மார்க்குக்கு மேலே அதிகமான மார்க் வாங்கி நீங்கள் எந்த யூனிவர்சிட்டி, அது வெளியூராக இருக்கலாம், அது வெளிநாடாக இருக்கலாம், உள்ளூராக இருக்கலாம், எந்த இடத்துல நீங்கள் கேட்குறீங்களோ அந்த இடத்துல வாய்ப்புகள் கிடச்சி கண்டிப்பாக முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் இந்த தனுர் ராசிங்களுக்கு அன்பர்களுக்கு இந்த 1/1/2024 1/1/2025 வர அத்தனை எக்ஸாம்லையும் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க வியாபாரிகளை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்கள், நான் செயின் லிங்க் மாதிரி பிஸ்னஸை பெரிய அம்பானி மாதிரி அதானி மாதிரி ஆகணும்
அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்ப ஏற்றமான காலகட்டங்களாக இருக்கும். கேட்ட இடத்துல பண வரவு கிடைக்கும். முத்ரா லோனு எது அப்ளை பண்ணிங்கனாலும் உடனே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு. ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா தனுர் ராசிக்காரங்களுக்கு இந்த காலம் ஏற்றமான காலகட்டம். சரி, சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள், சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேர் புரோகிராமர், அதை தவிர அரசியல்வாதிகளுக்கு இந்த தனுர் ராசி 1/1/2024 1/1/2025 வரலும் என்னென்ன பலன்களை தரப்போகிறாரு, அதை மட்டும் இல்லாமல் மொத்தத்துக்கு இந்த தனுர் ராசி எப்படி இருக்குன்ற கன்க்ளூஷனையும் நம்மளோட அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. கலைஞர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் பார்த்தீர்களே ஆனால், அதாவது சின்னத்திரை பெரிய திரை இந்த மாதிரியான திரைக்கலைஞர்கள், திரைக்கு முன்னாடி வந்து பேசக்கூடியவர்கள், திரைக்கு பின்னிருந்து இயக்கக்கூடியவர்கள், இவங்கள்லாம் வந்து 2 வகையாக இருக்கிறதுனால பின்னால் இருந்து இயக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஏன்னா 3ஆம் இடத்தில் சனி பகவான் போகிறதுனால மறைந்த இடத்தில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாகவும் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் குரு பகவான் பொறுத்தவரையிலும் அவரும் 6ஆம் இடத்துல மறைஞ்சு போகிறார். 6ஆம் இடத்தில் மறைஞ்சு போகும்போது மே மாதத்துக்கு மேலேருந்து அவர்களுக்கு திடீர் யோகங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய வேலை வாய்ப்புகள், புதிய அக்ரிமெண்ட் சைன் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த கலைஞர்களை பொறுத்தவரையிலும் சரி, வெள்ளித்திரையில் இருக்கக்கூடிய கலைஞர் பொறுத்தவரையிலும் சரி, அதுவும் ஆர்ட் டைரக்டர்ஸ் இந்த மாதிரியான பொசிஷனில் இருக்கவா, கேமராமேன் இந்த மாதிரி பொசிஷனில் இருக்கவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். எழுத்து பணியில் இருக்கிறவாளுக்கு தட்டச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டைப்ரைட்டிங் இந்த மாதிரியான விஷயங்கள், அதை தவிர இந்த தட்டச்சர்கள்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அரசியல்வாதிகள் அப்படின்னு எடுத்தோமேயானால் அவர்களுக்கு வெற்றி நிச்சயமாக உண்டு. ஏன்னா சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு பெரிய ஏற்றம். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அவருடைய கண்ட்ரோல்லையே இருக்கும், கவலைப்படவே தேவையில்லை. பொது வாழ்வில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய வீடு, அதாவது பெலேஷியஸ் ஹவுஸ் கட்டணும்னு பார்ப்பீங்க. ஏன்னா 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதன் மூலியமாக புதிய வீடு, மனை, வாகனம், இந்த மாதிரியான வாகனம்ல புதிய வீடு மனை வாங்கக்கூடியதற்கு புதுசாக லோன் வாங்கக்கூடிய காலகட்டாயம் வரும். புதுசாக லோன் வாங்குவீங்க, அந்த லோனும் வந்து ஈஸியாக அடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக வேலை மாற்றங்கள் ஏற்படும். வேலையில் ஏற்றங்களும் ஏற்படும். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். 12ஆம் இடமும் வந்து சுபப்படுறது. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக வேலை நிமித்தமாக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் கண்டிப்பாக பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது, தொழில் வரவிற்கு பஞ்சம் இருக்காது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று கவனம் தேவை. ஏன்னா 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது, சற்று கவனம் தேவை அப்படின்றத சொல்கிறேன். ஏன்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ராகு பகவான் ரொம்பவும் அதிகமாக கொடுப்பார், ஓவர் கான்ஃபிடென்ஸை கொடுத்துருவார். கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாகவும் அதிகமாக முயற்சி பண்ணிகிட்டே இருப்பீங்க. அதாவது ஒரு முயற்சியோடு நிற்க மாட்டீங்க, திருப்பி வேறு முயற்சி எடுத்து அதை பண்ணுவீங்க, அடுத்த முயற்சி எடுத்து பண்ணுவீங்க. இதனால் என்ன ஆகும், முயற்சி பண்ணுறதுலேயே உங்களுடைய காலம் செல்லக்கூடிய அளவிற்காக போவே தவிர அதனுடைய ரிசல்ட் அனுபவிக்கக்கூடிய நிலைமையில் நீங்கள் இருக்க மாட்டீங்க. அதனால் ஜாகிரதையாக ஒரு முயற்சிக்கு டைம் செட் பண்ணிவிட்டு அதில் வரக்கூடிய பலன்களை அனுபவிக்க பார்த்து கொள்ளுங்கள். அது வந்து ஒரு பெரிய ஏற்றம். இந்த வருஷம் 2024 பொறுத்தவரையிலும் பொதுவாகவே இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கு. ராசிநாதன் 6ஆம் இடத்தில் போனாலும் 6ஆம் இடத்தில் இருந்தாலும் அவருக்கு ஏற்ற மாதிரியான புதிய வேலை கிடைக்கும். அரசாங்க சம்பந்தமான கான்ட்ராக்டுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, அதுவும் ப்ரொஃபஸர், லாயர் இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். சட்டம் ஒழுங்கில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அந்த அரசாங்க போலீஸ் துறையில் இருக்கிறவாளுக்கு இவாளுக்கெல்லாம் தனுர் ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பொதுவாகவே இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 2024 வருஷம் பெரிய ஏற்றமும் நல்ல மாற்றமும் இருக்கக்கூடும் அப்படின்றத வந்து இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். 11 நாளில் உங்கள் A to Z பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலை காண புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் மாந்திரீகம், மூலிகை, பரிகாரம்,
பூஜை, பிரசன்னம் மூலமாக நீங்கள் உலகத்தில் எங்கு இருந்தாலும் 100% தீர்வு காண, அதோடு அதிசயம் நிகழ்த்தும் யட்சினி குட்டி பேச வைத்து கொடுக்கப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.